நாம் எப்படி இருக்கிறோம்? அநேக தேவனுடைய மக்களை நான் பார்த்திருக்கிறேன். நேரம் போகவில்லை, கொஞ்சம் அரட்டை அடிக்கலாம் என்று அங்கு போகிறேன் என்பார்கள். அதை ஃபெலோஷிப் என்று சொல்லிக் கொள்வார்கள், ஐக்கியம் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஊர் பேசிக் கொண்டிருப்பார்கள். அந்த பாஸ்டர் இப்படி, அந்த பிரசங்கியார் இப்படி, அவர் இப்படி பிரசங்கம் பண்ணாரு, அது தப்பு, எனக்கு தான் ரொம்ப பைபிள் தெரியும், நான் இந்த வெளிப்பட்ட விசேஷம் ஆதியாகமத்துக்கு இப்படி படிச்சுக்கிட்டு வரேன், எனக்கு தான் நல்லா தெரியும். ஊர் வம்பு பேசுவார்கள். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, tell me who your friends are, I will tell you who you are. உன் நண்பர்கள் யார் என்று சொல்லு, அப்பொழுது நீ யார் என்று நான் உனக்கு சொல்வேன். ஒரு பழமொழி உண்டு. நண்பனே, யாரோடு குடியிருக்கிறாய்? விசுவாசத்தை கேவலமாய் பேசுகளோடு நீ வாழ்ந்தால் அதையே கற்றுக்கொள்வாய். கோபமுள்ள மனுஷனோடு நடவாதே, அவனுடைய வழியை நீ கற்றுக்கொள்வாய் என்று வேதம் சொல்கிறது. நம்மை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். சமாதானத்தை வெறுக்கிறவர்கள், சண்டை போடுகிறவர்கள், சச்சரவு உண்டு பண்ணுகிறவர்கள், மற்றவர்களை கேலியாக பேசுகிறவர்கள், அவர்கள் மத்தியில நாம் உட்கார்ந்திருக்கிறோம். நமக்கு சமாதானம் இருப்பதே இல்லை. இன்று நம் வழியை நாம் மாற்றிக்கொள்வோம்.